வீட்டுக்கு எவ்வளவு லேட்டா கிளம்புறீங்க? இன்னைக்கு என்ன நிறைய வேலையா? வேலைலாம் எப்பவும் போலதான். அப்புறம் ஏன் லேட்டு? எல்லாம் உங்களால தான். என்னங்க சொல்றீங்க? பின்ன சும்மா இருந்தேன்னா மேட்ரிமோனியல் சைட்ல போட்டோ போட சொன்னீங்க. இன்னைக்கும் ஒருத்தர் என்ன பார்க்க வராருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில நான் ஏமாந்து போனதுதான் மிச்சம். ஓ, இதான் பிரச்சனையா? விடுங்க. இதுக்கா போய் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னா அதை விட ஏதோ ஒன்று பெட்டரா கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி மனசை குழப்பிக்காதீங்க. எதுக்கு விஷ்ணு எனக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? விதவை, அதுவும் ஒரு குழந்தைக்கு அம்மானா யாரும் ரொம்ப யோசிப்பாங்க. இவங்க எல்லாம் அந்த சைட்ல போட்டோவை பார்த்துட்டு சும்மா டைம் பாஸ்க்கு கால் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்காகலாம் ரெடியாகி காத்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிவா? என்ன சொல்றீங்க? மேட்ரிமோனியல் சைட்ல இருந்து என் ப்ரொஃபைலை எடுத்துடலான்னு இருக்கேன். ஐயோ, ஏங்க அவசரப்படுறீங்க? அவசரம்லாம் ஒன்றும் இல்லை விஷ்ணு. நல்லா தெளிவா யோசிச்சு தான் சொல்றேன். இல்ல, நீங்க ஏதோ ஏமாற்றத்துல இப்படி பேசுறீங்க நல்லா தெரியுது. இல்லை விஷ்ணு, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. யாராவது முடிஞ்சா எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு கெஞ்சிற மாதிரி அசிங்கமா இருக்கு. தேவையா எனக்கு இதெல்லாம்? வேண்டாம் விஷ்ணு, கல்யாணமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் வாழ்ற வாழ்க்கையே போதும். என் குழந்தைய என்னால பார்த்துக்க முடியும். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. என்னால விடுங்க. எங்க இப்படி எமோஷனலா யோசிக்கிறீங்க? உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி யோசிச்சாலும் என்னோட வேதனையும் கவலையும் தீர போறதில்ல. இதுல எதுக்கு புதுசா ஒரு பிரச்சனையை நானே தேடி போகணும்? வேண்டாம் விஷ்ணு, போதும். ப்ளீஸ் ராதிகா, நான் இன்னொரு தடவை உங்களை கன்வின்ஸ் பண்ண விரும்பல. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் வேணவே வேணாம் தான் முதல்ல மறுத்தீங்க. ஆனா இது எவ்வளவு முக்கியம் நீங்க ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சம்மதிச்சீங்க. இப்பயும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போறீங்க. பின்ன ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நான் வேற என்ன யோசிக்க முடியும் சொல்லுங்க? ஒவ்வொருத்தர்னா இது வரைக்கும் எத்தனை பேர் உங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க? எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு ஒருத்தன், அப்புறம் இன்னைக்கு ஒருத்தன், அவ்வளவுதானே? 2 பேருங்க. ஏன் இந்த 2 பேரை வச்சு நீங்க இவ்வளவு நெகட்டிவான ஒரு முடிவு எடுக்கிறீங்க? ஏங்க, உங்க ப்ரொஃபைல் அந்த சைட்ல போட்டு இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல. அதை பார்த்துட்டு 2 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதே பெரிய விஷயம். அவங்க ஆள் சரியில்லைன்றதெல்லாம் விடுங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் அது அந்த சைட்ல இருந்தா நிஜமாவே யாரா நல்லவன் கண்ணில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? எதுக்கு அதை மிஸ் பண்றீங்க? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை விஷ்ணு. இப்படி சொன்னா எப்படிங்க? நம்பிக்கை இருக்கணும் ராதிகா. இது கண்டிப்பா நடக்கும். முதல்ல நீங்க நம்பணும். இந்த விஷயத்துல நம்ம ரிசல்ட் எல்லாம் உடனே எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. 2வது கல்யாணம், 6 வயசுல உங்களுக்கு குழந்தை வேற இருக்கு. இதெல்லாம் குறையா நினைக்காம ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறானா, ஒண்ணு அவனுக்கு ஏதாவது குறை இருக்கணும், இல்ல அவன் தியாகியா இருக்கணும். ஆனா நமக்கு தியாகியெல்லாம் வேணாம். நிஜமாவும் உங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ சம்மதிக்கிற பிராக்டிக்கலான ஒரு ஆள் போதும். அவங்கள நம்ம தேடி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அவங்களுக்காக நம்ம காத்திருக்கலாம். அது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லை விஷ்ணு, எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணல. ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க. நான் உங்களை கம்பல் பண்ணலங்க, ரெக்வெஸ்ட் பண்றேன். அதுவும் ஜஸ்ட் a friendly request. உங்க லைஃப் நல்லா இருக்கணும், உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். ஒன்றும் அவசரம் இல்லைங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. உங்க ப்ரொஃபைல் அந்த சைட்ல இருக்கனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? அது அப்படியே இருந்துட்டு போட்டுங்க. யாராவது அதை பார்த்துட்டு நேர்ல பார்க்கணும்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தெரியாத ஆளை பத்தி அவங்க வரத்துக்கு முன்னாடியே
நீங்க எதுக்கு யோசிச்சு உங்க வேலையை கெடுத்துக்கிறீங்க? அவன் வரப்போ வரட்டும். வந்தா பேசுங்க. வந்தவன் பேச்சு சரியா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்க அடுத்ததை பத்தி யோசிங்க.